சார் வணக்கம் சார். இப்போ சூப்பர் சேல்ஸ் ஆதி ஆப்பு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, ஆக்டிவேட் பண்ணாதீங்க. ஆக்டிவேட் பண்ணணுன்னா ப்ளே ஸ்டோர் வந்துட்டு சூப்பர் சேல்ஸ் ஆதின்னு டைப் பண்ணிங்கன்னா ஆப் வந்துடும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகணும். இன்ஸ்டால் கொடுத்துட்டுங்க. இன்ஸ்டால் ஆகணும். இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆனோடனே இதை ஓப்பன் பண்ணுங்க. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்டும். அது வந்து ஸ்கிப் கொடுத்துக்குங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நிற்கும். இதில் ஏஜென்ட்டு கிளிக் பண்ணிட்டு அளவு கொடுத்துருங்க. உங்கள் ஏஜென்ட் கூட டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த கீழே அந்த பாக்ஸை ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா இதுலேருந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்ப சொல்கிற மாதிரி கேட்கும். இந்த எஸ்எம்எஸ்ஸை அனுப்பிச்சிருங்க. எஸ்எம்எஸ் சென்ட் ஆனோடனே பேக் வந்துட்டு இப்போ செட்டிங் அப் யுவர் சிம் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு வருங்க. ஓகே, இப்போ வந்து இதில் உங்கள் ஒரு சிலருக்கு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும், ஒரு சிலருக்கு எம்பின் செட் பண்ண சொல்லும். இப்போ எம்பின்னுங்கும் போது நீங்கள் ஏதோ ஒரு 4 நம்பரை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நம்பராக யூஸ் பண்ணிக்கங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் வந்து பயோமெட்ரிக் வேணுமான்னு கேட்க ஸ்கிப் கொடுத்துட்டு இப்போ லாகின் கொடுங்க. இப்போ வந்து ஓகே, இது லாகின் ஆகி உங்கள் பேர் வந்துடும். இதை முடிச்சுட்டு நம்ம ஆப்புக்கு வாங்க. இப்போ ப்ளிஸ் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளிஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது நியூ போர்ட்டல் அப்படிங்கிறத காட்டுறேன். ஏன்னா சூப்பர் சேல்ஸ் அது ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒரு நியூ போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இதில் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு டவுன்லோட் ஏஜென்சி டேட்டாவில் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். இதில் மறுபடியும் ரெஜிஸ்டர்னு ஒன்று கிளிக் பண்ணணும். இதில் சென்டிங் ரெக்வஸ்ட்டுன்னு வரும். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் எல்ஐசிக்கு அனுப்பணும். அதனால் ரெஜிஸ்டர் நம்பர் சிம் 1 சிம் 2 சூஸ் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஒரு மெசேஜ் மறுபடியும் அனுப்பணும். அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. அனுப்பிச்சிட்டு ஸ்லோவாக பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு வெரிஃபை எழுத்துங்க. இது சக்ஸஸ்ன்னு வந்துடும். ஓகே, இது சக்ஸஸ்ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் எப்போ போல் டவுன்லோட் பண்ணலாம். இதில் ஒரு சிலருக்கு ரீசெட் போர்ட்டல் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டால் இந்த ரீசெட் போர்ட்டல் பாஸ்வேர்டுங்கிறத டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இதில் ஸ்டெப் 1 ரெக்வஸ்ட் ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். இதில் பேன் நம்பர் என்ட்ரு ஆகிருக்கான்னு பாருங்கள். என்ட்ரு ஆகலாம். பேன் நம்பரை என்ட்ரு பண்ணி ஸ்டெப் 1 ரெக்வஸ்ட் ஓடிபின்னு கொடுங்க. இப்போது மெயிலுக்கு வந்த ஓடிபியை ஜிமெயில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே காட்டுச்சுன்னா அங்கேயே எடுத்துக்கங்க. இப்போ அந்த ஓடிபியை டச் நோட் பண்ணி இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே வந்துட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் போர்ட்டல் பாஸ்வேர்டு அழுத்துங்க. பாஸ்வேர்டு ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுங்க. இது க்ளோஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடுக்கு வந்துடும்.
நீங்கள் எப்பவும் போல் ஸ்டார்ட் டவுன்லோடு கொடுத்துருங்க. ஸ்டார்ட் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோடிங் பாலிசின்னு வந்துடுங்க சார். டவுன்லோடிங் பாலிசின்னு வந்துதான் பாலிசி எல்லாமே ஓகே ஆகிரும். அதுக்கப்புறம் பேக் வந்து நீங்கள் டவுன்லோட் ஆனிச்சா இல்லையான்னு எஃப்இபியில் வந்து செக் பண்ணிக்கலாம். 23/12 வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கு சார். இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.